முன்னொரு காலத்துல நான் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது என்னாச்சு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றான், என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பையன் மாதிரி பிஹேவ் பண்றா, அவ பேசுற விதமோ இல்ல அவளோட வாக்கிங் ஸ்டைலோ அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோ பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எனக்கு ஒரு பெரிய ஷாக். அது எப்படி ஒரு பொண்ணு அந்த பையனா மாற முடியும்? அந்த பையன் அந்த பொண்ணா மாறதான் சொல்றாங்களே, அதெல்லாம் நார்மலான விஷயமா? அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ள எழுந்தது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வா நண்பா வாழலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட் இதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குவேர் மக்கள்லாம் என்ன, இவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு, இவங்க எந்தெந்த ஃபீல்ட்லாம் இருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமே. இந்த குவேர் அப்படின்றத ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜெண்டர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்க என்கவுண்டர் பண்றோம், ஒரு ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம்ல அதை கேட்கறாங்க ஜெண்டர் அப்படின்னு போட்டு மேல்/ஃபீமேல். ஸோ ஜெண்டர் 2 தாவா அப்படின்னு பார்த்தோம்னா, வளர தெரிஞ்சுக்கிறோம் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு 3வது வகை இருக்கு அப்படின்றது. ஸோ 3 தாவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி, பாலிருனர், பால் முழுனர், பாலினி, பால் புதுமையான கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பால்கள் இருக்கு. சோ இந்த ஆண் பெண் தவிர இருக்க அந்த குவேர் மக்களை பத்தியும், இந்த LGBTQIA+ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வகையினர் பத்தியும் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுவோம். சோ இந்த லெஸ்பியன்ல இருந்து முதல்ல ஆரம்பிப்போமே. லெஸ்பியன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணா பிறக்கிற ஒரு நபர் இன்னொரு பெண் மேல ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனோ ஒரு காதல் ஈர்ப்போ உடைய நபர் தான் இந்த லெஸ்பியன் செக்ஷுவல் ஓரியன்டேஷனா வரவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபிலிம் மேக்கராகவும் ஒரு சோஷியல் LGBTQ ஆக்டிவிஸ்டாகவும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவும் இருக்கிற இந்த மாலினி ஜீவரத்னம் அவர்கள் தான் எனக்கு உடனே ஞாபகம் வராங்க. இவர் ஒரு ஷோல சொல்லியிருப்பாரு, நான் முதலா கமிங் அவுட் ஆகும்போது எனக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம், சமூகத்து மேல ஒரு கோபம் இல்லாம இருந்துச்சு. கமிங் அவுட் ஆகாமலே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு பதட்ட மனநிலையும் இருந்தது. ஆனா ஒரு தடவை சத்தமா சொல்லும் போது இருக்கிற அந்த சுதந்திர உணர்வு, அந்த பிரீத்ல இருக்க ஹாப்பினஸ், அது நான் மட்டும் சுயமா சுவாசிக்க வேணாம்னு தோணுச்சு. என்ன மாதிரியான நிறைய பேர் வெளியே வரணுன்ற ஆசை எப்பவும் எனக்கு இருக்கு அப்படின்னு தான் வெளியே வந்த கதையை பத்தியும் தன்னோட துயரங்களை பத்தியும் அழகா சொல்லியிருப்பாரு. சோ இது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேல வர ஈர்ப்பு பத்தி. சோ இது ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஈர்ப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. அந்த செக்ஷுவல் ரிலேஷன் பேர் தான் கே. ஒரு பெண் குழந்தைய ஒரு தாய் மட்டும் தனியா வளர்க்க முடியும், ஒரு ஆணெல்லாம் கூட வளர்த்துடலாம், ஆனா வந்து ஒரு ஆண் மட்டும் தனியா வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற இந்த சமூகத்துல ஒரு ஆண் இல்ல 2 ஆண்கள் ஒரு பெண் குழந்தைய வளர்க்கும் அப்படின்னு ஒரு சவாலாவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கே கப்பல் தான் நம்ம விக்னேஷ் ஆந்த்ரியா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா இமிகிரன்ஸா இருக்காங்க. இவங்க காதல ஈடுபட்டு பிறகு வந்து கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு செய்யற ஒரு நேரத்துல சரகசி, அதாவது வாடகை தாய் மூலியமா ஒரு குழந்தை பெற்று மீனாட்சி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை ரொம்ப அழகா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க நிறைய கே கப்பலுக்கும் நிறைய கே மென்னுக்கும் இன்ஸ்பிரேஷனாவே திகழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மேல ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஒரு பெண் மேல ஈர்ப்பு. அப்போ ஒரு நபருக்கு பெண் மேல ஈர்ப்பு வரும், ஆண் மேல ஈர்ப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. அந்த செக்ஷுவாலிட்டி பேர் தான் பைசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. சோ பைசெக்சுவாலிட்டியா பிறக்கிற ஒரு நபர் ஆண் மேல ஈர்ப்பு வரும், அதாவது ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி இவங்களுக்கு ஆண் மேல ஈர்ப்பு வரும், பெண் மேல ஈர்ப்பு வரும். ஸோ இவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேராசிரியராகவும் ஒரு எழுத்தாளரும் இருக்கிற நம்ம SJ சிந்து அவர்களை சொல்லலாமே. ஸோ இது பைசெக்சுவாலிட்டி. அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லப்பட இந்த ஒரு ஜெண்டர்ல இருந்து இன்னொரு ஜெண்டர் மாறுற ஒரு வகையை பத்தி பேசுவோம். ஸோ முதல் டிரான்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்மேன் அப்படின்னு பத்தி பேசுவோமே. டிரான்ஸ்மேன் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக பிறந்து தன்னை ஆணாக வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நபர் தான் வந்து டிரான்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நேர்காணல வந்து ஒரு டிரான்ஸ்மேன் ரமேஷ் அவர்களை கேட்காங்க, நீங்க பெண்ணாக பிறந்து நீங்க ஆணாக உனக்கு தரும் எப்போ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஹெட் மாஸ்டர் வந்து என்னை பாவாடை சட்டை போட்டு சொல்லுவாரு, எனக்கு சுத்தமா பிடிக்காது. நானும் இப்போ எவ்வளவோ சொல்லுவேன், சார் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார், எனக்கு சட்டை சாக்ஸ் போட்டு கொடுங்க, நான் அதே போட்டுன்னு வரேன், எனக்குலாம் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். என்ன திட்டி தான் அனுப்புவாங்க, ஆனாலும் நான் திருப்பி போய் சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒரு ஆணாக உணர்ந்து அப்படின்னு சொல்லுவாரு. 2வது முறை எப்பனா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கும் போது, அதாவது ஒரு பாய் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகா உணர்ந்தாவும் சொல்லியிருப்பாரு. இன்னொரு முறை எப்பனா ஒரு கழிவறை பயன்படுத்தும் போது, ஆண்கள் கழிவறை பயன்படுத்தணும் ஒரு ஆசை இருந்தது, ஆனா பெண்கள் கழிவறை பயன்படுத்தும் போது ஒரு கூச்சமோ ஒரு வெட்கமோ இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு டிரான்ஸ்மேனுக்கான ஒரு உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்வுமன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ள ஒரு நபர் தான், அடையாளப்படுத்திக்கொள்ள விரும்ப ஒரு நபர் தான் வந்து டிரான்ஸ்வுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை. ஸோ இதற்கு ரைட் எக்ஸாம்பிளா இருக்கிறவங்க சொல்லணும்னா, எல்லாருக்குமே ரிலேட் பண்ற ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, குக் வித் கோமாளி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோல வந்து நம்ம மிலா அவர்கள். இவர் யாரோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்க இவங்க ஒரு வெளியே ஒரு வாடகை வீடு தெரிவிக்காங்க. அப்போ இவரை நிறைய பேர் வந்து நீங்க திருநங்கை, அதனால உனக்கு வீடு தர முடியாது, என்னோட பையன் கிட்ட நீ தப்பா நீ நடந்துக்க முயற்சி பண்ணாலும் உனக்கு வீடு தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய புறக்கணிச்சிருக்காங்க.
ஓகே, இந்த செக்ஷுவல் ஒரு அட்ராக்ஷன் இல்லாத நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நபர்கள் இருக்காங்க. அந்த செக்ஷுவாலிட்டி பேர் தான் ஏசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரியன்டேஷன். ஸோ இவர்களுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இல்லாமலும் இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கலாம். இதுவும் நிறைய வகை இருக்கு. ரொமான்டிக் ஏ செக்ஷுவல்ஸா இருப்பாங்க சில பேர் ஏ ரொமான்டிக்கா இருப்பாங்க. அது மாதிரி நிறைய வகைகள் ஏ செக்ஷுவாலிட்டியும் இருக்கு. ஸோ இவருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிளாக் செயின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற நம்ம அழைக்கடல் அவர்களே சொல்லலாம். ஸோ இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க, உங்களை வந்து ஒரு பெண்ணை அடையாளப்படுத்தணுமா, ஒரு அதாவது அவள்னு சொல்லி அடையாளப்படுத்தணுமா இல்ல ஒரு ஆணை அடையாளப்படுத்தணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீங்க ஒரு ஹீ வச்சும் சொல்லாதீங்க, ஒரு ஷீ வச்சும் சொல்லாதீங்க, என்னை வந்து பேர் சொல்லி மட்டும் அழைங்க, பிகாஸ் என்ன வந்து எந்த ஒரு ஜெண்டர்லயும் என்னை வந்து பச்சைக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஏசெக்சுவாலிட்டி பத்தி. ஸோ இதை பத்தின ஏன் அந்த அவேர்னஸ் ஏன் மக்களுக்கு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சோசியல் மீடியா, அந்த திரைத்துறையே சொல்லலாமே, எத்தனையோ பாடல்கள் அவர்களை வந்து ரொம்ப வாழ தகுதி இல்லாத மக்கள் மாதிரியும், ஆண் பெண் காதல மட்டும் தான் ஒரு வாழ தகுந்த ஒரு அழகான உணர்வு மாதிரியும், அதே மாதிரி இந்த குவேர் மக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த LGBTQIA+ மக்களை வந்து வாழ தகுதி இல்லாத மக்கள் மாதிரி நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஊரோரம் புளியமரம், ஒளிப்பிட்ட சலசலப்பு, கொத்தாத கோழி கூவாத ரசான எவ்வளவு பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்து நிறைய திரைப்படங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மெனோட இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, இந்த டிரான்ஸ்மெனோட இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, இந்த லெஸ்பியனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வெளிக்காட்டுற விதமாகவும் நிறைய படங்களும் இருக்கு. ஸோ முதலாவது சொல்லணும்னா, ராகவா லாரன்ஸ் இயக்கிய காஞ்சனா என்ற படத்துல வந்து டிரான்ஸ்மெனோட கதையை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு பையன் எப்படி வந்து ஒரு பொண்ணா மாறுறான், இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ் மேனுக்கான ஒரு கதையா இருக்கிற ஒரு படம் வந்து திட்டமிரண்டு அப்படின்ற ஒரு படம், விக்னேஷ் கார்த்திகேயக்கு திட்டமிரண்டு அப்படின்ற படம். அந்த படத்துல ஒரு பெண் எப்படி டிரான்ஸ் மேனா மாறுறாங்க அப்படின்றத பத்தி அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு லெஸ்பியன் லவ் ஸ்டோரியை காட்டுறதுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங் உருவாக்கிய ஒரு பாட்டு தான் வந்து மகிழினி அப்படின்ற ஒரு பாட்டு. அதுல வந்து ஒரு பெண்ணுக்கும் பெண் நட்பு காட்டாம அழகா அதை காதலா காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு லெஸ்பியன் லவ் ஸ்டோரிக்கான ஒரு பாட்டா சொல்லலாம். அப்ப நிறைய திரைப்படங்கள், நிறைய மியூசிக் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் வந்து குவேர் மக்களுக்கு ஆதரவா வருது. அப்ப இந்த வேர்ல்டு ரொம்ப சேஃபான ஸ்பேஸா குவேர் மக்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஆனா இல்ல. இன்னுமே நிறைய கண்ட்ரீஸ்ல, அதாவது ஆப்கானிஸ்தான் என்ன போற ஈரான் போன்ற நிறைய கண்ட்ரீஸ்ல ஹோமோசெக்சுவாலிட்டி ரொம்ப தவறாகவும் ரொம்ப இல்லீகலாகவும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPC செக்ஷன் 377 படி ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஓரண சேர்க்கை மக்கள் வந்து ரொம்ப தவறான மக்களாகவும் ரொம்ப நேச்சருக்கு அகைன்ஸ்டான மக்களாகவும் கருதப்படுவாங்க. அப்படி யாராச்சும் ஹோமோசெக்சுவாலிட்டி இந்தியாவில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து நிறைய ப்ரொடெஸ்டர்ஸ், நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய ப்ரொடெஸ்ட் செஞ்சு நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்தது மூலமாக செப்டம்பர் 6, 2018 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டீக்ரிமினலைஸ் பண்றாங்க. செக்ஷன் 377 டீக்ரிமினலைஸ் பண்றாங்க. கேட்டிருக்க குவேர் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னத்துக்கு நீங்க நிறைய இன்னல்களுக்கும், நிறைய துயரங்களுக்கும், நிறைய புறக்கணிப்புகளுக்கும், நிறைய அவமானங்களுக்கும் ஈடுபட்டுப்பீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இனிமேல் உங்களை யாராச்சும் ஷேம் பண்றாங்களோ, இல்ல உங்க செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தவறா சொல்றாங்களோ, இல்ல உங்களோட மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்னு உங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா, அவங்க முன்னாடி ரொம்ப திமிராகவோ ரொம்ப தைரியமாகவோ வாழ்ந்து காட்டுறதுதான் ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கூற்று. ஸோ நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்கன்னா, லெட்ஸ் செலிப்ரேட் பெட்டர் டுகெதர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து மெயினாக அந்த LGBTQIA+ மக்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதை கேட்டிருக்க நான் குவேர் மக்களுக்கு, அதாவது ஸ்ட்ரைட் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்னன்னா, இந்த குவேர் மக்கள் அப்படின்றது இவங்க வந்து தனி காட்டிலையோ தனி நாட்டிலையோ வாழல, நம்ம கூடயே தான் நம்ம சுற்றி வாழ்ந்துருக்காங்க. அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ நம்ம வாழ்ந்து தான் இருக்கோம். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல இருக்க நபர் வந்து எனக்கு வந்து ஒரு பெண்ணா இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ, இல்லை ஒரு ஆணா இருக்கேன் இன்னொரு ஆணை பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது ஒரு நபர் தன்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பற்றி வெளியே சொல்றாங்கன்னா, அவங்கள பற்றி ஷேம் பண்ணாமல், அவங்கள பற்றி டீஸ் பண்ணாமல், அவங்கள வந்து உனக்கு ஏதோ மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லாமல் அவங்கள வந்து நிறைய சப்போர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஸோ ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, எந்த குவேர் பர்சனும் வந்து என்னை வந்து நீங்க வந்து தாயா பார்க்கணும், தெய்வமா பார்க்கணும், என்னை வந்து ஒரு உயர்ந்த ஜெண்டரா பார்க்கணும் அப்படின்னு யாருமே கேட்கல. அவங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன வந்து எங்களை மனுஷங்களாவே பாருங்களேன், ஏன் எங்களை வந்து ஒரு தாழ்வான ஜெண்டரா பாக்குறீங்க அப்படின்னு தான் அவங்களோட கூற்று. ஸோ அதனால இது பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாரு, மங்கையரா பிறந்திட மாதம் செய்திட வேண்டுமான்னு. ஆனா நான் சொல்றேன், மனிதராய் பிறந்திட மாதம் செய்திட வேண்டுமாமா. இங்க வாழ்ற ஒவ்வொரு மனுஷருக்குமே ஒரு மனித உரிமைகள் இருக்கு. ஸோ யாருமே இன்னொருத்தரோட உரிமைகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு தடையே இருக்க மாட்டோம் அப்படின்றத நான் நம்புறேன்.
ஸோ மூன்றாவது என்ன சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த குவேர் மக்களுக்கு நடக்கிற அவமானங்களுக்கு மெயினா இந்த ரீசன் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன். ஸோ அப்படி இப்போ யாராச்சும் கேட்டுருக்க யாராச்சும் ஒரு பேரண்ட்டோ இல்லை ஃபியூச்சர் பேரண்ட்டோ இல்லை ஒரு டீச்சரோ இருந்தீங்கன்னா, நிறைய கிட்ஸுங்களுக்கோ நிறைய கிட்ஸ் நிறைய சுற்றி இருக்க மக்களுக்கு நிறைய இந்த எல்ஜிபிடிக்யூ பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலயமா இந்த LGBTQIA+ மக்களுக்கு நடக்கிற நிறைய அவமானங்களை தவிர்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட் பரேட் அப்படின்னு நடக்குமே. வருஷம் வந்து LGBTQ மக்களோட அவேர்னஸ் பற்றியும் இல்லை அவங்களோட உரிமைகளை பற்றியும் சொல்கிறதுக்காக நடத்தப்படுற ஒரு பரேட். இது என்னைக்கு நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கடைசி சண்டே நடக்கும். இந்த வருஷம் சென்னையில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 26 ஜூன் மாதம் லங்ஸ் கார்டன் ரோட் அப்படின்ற ஒரு இடத்துல 3:30 to 6:30 வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. இதுக்கு குவேர் மக்கள் தான் இருக்கும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் மக்கள், நான் ஸ்ட்ரெயிட் மக்கள் யாராக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், ஸோ பெண்ணுக்கு பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு ஆனந்தம் இல்லை. ஸோ வாட், காதல் காதல் தானே. ஜாதி மத நிறம் முக்கியமாக பாலை கடந்து காதலிப்போம், நேசிப்போம். ஸோ இதை கேட்டிருக்கவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கேவா இருந்தாலும் சரி, லெஸ்பியனா இருந்தாலும் சரி, பைசெக்சுவலாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மேன் இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மேன் இருந்தாலும் சரி, ஏசெக்சுவலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ப்ரைடுன்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். ஸோ இந்த கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட் ஏதோ ஒரு நபரோட வாழ்க்கையோட பார்வையை மாற்றும் அப்படின்றத நம்புறேன். இந்த பாட்காஸ்ட் யாருக்காச்சும் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஷேர் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில், அதாவது லெஃப்ட் கார்னருக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் பாட்காஸ்ட் பற்றி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களோட டாபிக்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ வேற ஒரு பாட்காஸ்ட்டை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப்.